அப்பாவின் வயது மகனை விட 24 அதிகம். 2 வருடம் கழித்து அப்பாவின் வயது மகன் வயதை போல் 2 மடங்கு ஆகும் எனில் மகனின் தற்போதைய வயது என்ன? அதாவது அப்பா, இது ஃபாதர், இது சன். அப்பாவின் வயது மகனை விட 24 அதிகம். அதாவது மகனுக்கு எக்ஸ் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு 24 அதிகம். எக்ஸ் பிளஸ் 24. சரியா? 2 வருடம் கழித்து அப்பாவின் வயது மகன் வயதை போல் 2 மடங்கு. 2 வருடம் கழித்துனா 2 பேருக்குமே +2 போடணும். இவங்க வந்து எக்ஸ் பிளஸ் 24 +2. இவங்க வந்து 2 வருடம் கழிச்சுன்னா இவனுக்கும் எக்ஸ் பிளஸ் 2. 2 வருடம் கழித்து அப்பாவின் வயது மகன் வயதை போல 2 மடங்கு. அதாவது இவரோட வயசு இவன் வயசுல 2 மடங்கு. அப்போ மகனுக்கு 2 மடங்கு போடணும். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணா நம்மளுக்கு மகனின் தற்போதைய வயசு கிடைச்சது. எக்ஸ் கண்டுபிடிச்சாலே மகனோட தற்போதைய வயசு தான். ஸோ இது எக்ஸ் பிளஸ் 24 2 26. இதை பெருக்கணும். இது பெருக்கல்ல இருக்கு. இது பிளஸ்ல இருக்கனால இது கூட பிளஸ் பண்ணியிருக்கோம். இது பெருக்கல்ல இருக்கு. 2x பிளஸ் 4. சரி, எக்ஸை மட்டும் கொண்டு வந்துடலாம். எக்ஸ் மைனஸ் 2x ஈக்குவல் டு 4 மைனஸ் 26 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 26ல இருந்து 4 கழிச்சா 22. மைனஸ் 22 கிடைக்கும். இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் மைனஸும் பிளஸ் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 22. ஸோ மகனின் தற்போதைய வயது ஆப்ஷன் டி 22.